الهدي وخذل الأولياء واتباع المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 22ஆம் நாள் தராவி தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தொந்தரவு புரிவானாக. இந்த இரவுகளில் விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நம்முடைய பெயர்களையும் அவ்வாறு விடுதலை பெற்றவர்களில் இணைத்தவர் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்று தனமணி பத்திரிகை விரட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய நடுப்பக்கத்தில் பாரதியின் இறுதி பேருரை என்றொரு கட்டுரை என்று பார்த்தேன். கவிஞர் பாரதியாருடைய இறுதி பேருரையை அதிலே வெளியிட்டிருந்தார்கள். ஈரோட்டில் மனிதனுக்கு மரணம் இல்லை என்ற தனிப்பிலையும் இந்தியாவின் எதிர்கால நிலை என்ற தனிப்பிலையும் அவர் ஆற்றிய உரையை சுருக்கமாக அதிலே வெளியிட்டிருந்தார்கள். வெளியிட்டுவிட்டு கடைசி சுட்டு ஈரப்பட்டு இருக்கும் வரை மரங்கள் மலர்களை தருவது போல் நாமும் பாரதி புகழ் பாடுவோம், பாரதி புகழ் பரப்புவோம் என்பதாக சூழலைத்திருந்தார்கள். அதை பார்க்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பேருரை, அதை பற்றி நாம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. கடைசி சொட்டு வரை ஈரப்பட்டு இருக்கும் வரை மரங்கள் மலர்களை தருவது போல நாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் பரப்புவோம் என்று சூழலிக்க வேண்டும் என்று தோன்றியது. எனவே இந்த தலைப்பை இன்று உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். நேற்று இறுதியில் நாம் உரையாற்றுகிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டிருந்தான், இந்த முனாஃபிக்குகளுடைய குலாம்களுக்கு நீங்கள் தொழுகையை நடத்தவும் வேண்டாம், அவருடைய கவலை நிற்கவும் வேண்டாம் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டிருந்தான். ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணறைக்கு சென்றார்கள். அப்துல்லா பின் உபையினுடைய சரீரத்தை கபரிலிருந்து வெளியெடுத்து தன்னுடைய உடம்போடு ஒட்டியிருந்த அற்புதமான பரக்கத்து பொருந்திய சட்டையை இணைத்து திரும்பவும் அடக்கினார்கள் என்பதை சொல்லுகிற பொழுது சிலருக்கு ஒரு சந்தேகம் தோன்றலாம். கபருக்கு செல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொன்ன பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சென்றார்கள் என்பதாக ஒரு கேள்வி தோன்றலாம். எனவே அதற்கான பதிலை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் கபருக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, அங்கே தங்க வேண்டாம் என்று தான் கூறினான். வலா தக்கும் அலா கபரிஹி, அங்கே தங்க வேண்டாம் என்பதாக கூறினான், செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று தன்னுடைய நன்றி கடனை அங்கே செலுத்திவிட்டு அவர்கள் உடனடியாக திரும்பிவிட்டார்கள் என்ற வரலாற்றை நாம் நினைவுகொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கணேசத்துக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே 8வது ஆண்டிலே மக்கா வெற்றி ஏற்பட்டது. மக்கா வெற்றி அடைந்ததுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவில் இடம்பெற்றிருந்த அத்தனை சிலைகளையும் அப்புறப்படுத்தினார்கள். கஅபாவின் சிலைகள் இடையில் வந்தது தானே தவிர கஅபாவின் சிலைகள் பூர்வீகமானதல்ல.
ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் கஅபத்துல்லாவை கட்டியது. அவர்கள் தௌஹீதினுடைய உச்சஸ்தானத்தில் இருந்து கஅபத்துல்லாவை கட்டினார்கள். எனவே அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்குவதற்காக இந்த காபா கட்டப்பட்டிருந்தது. காலப்போக்கிலே குறைஷிகளுடைய தலையெடுப்பில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிலைகள் கொண்டு வந்து உள்ளே வைக்கப்பட்டன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் தொடைத்தெடுக்கும் பணியை பத்தக மக்கா வெற்றி அடைந்த 8வது வருஷத்தில் செய்தார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூது குழுக்கள் பல இடங்களில் இருந்தும் வந்து சந்தித்து சென்றார்கள். சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். மக்காவில் வெற்றி அடைந்ததற்கு பின்னால் அரபகத்திலும் இன்னும் அதை சுற்றி உள்ள பகுதிகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்வதற்கு பல தூதுக்குழுக்கள் வந்தார்கள். ஹிஜ்ரி 9வது வருஷத்திலே, ஹிஜ்ரி அல்ல, நபித்துவம் 9வது வருஷத்திலே, ஹிஜ்ரி 9வது வருஷத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பினார்கள். ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது 9வது வருஷத்தில். கடமையாக்கப்பட்ட வருஷத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களையும் இன்னும் 300 சஹாபிகளையும் ஹஜ்ஜுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைத்து அந்த வருஷத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பொது அறிக்கை விட்டார்கள். லா யுஹஜ்ஜு பஅத ஹாதல் ஆமி முஷ்ரிக்குன். இந்த வருடத்திற்கு பிறகு முஷ்ரிக்கள் யாரும் ஹஜ் செய்யக்கூடாது, இந்த எல்லையில் முஷ்ரிக்கள் புகுதக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு. வலா யத்துஃபு பில் பைத்தி உர்யானுன். அம்மனமாக யாரும் இங்கே தவாப் செய்யக்கூடாது என்று 2 உத்தரவை பிரகடனத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே பிரகடனப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சூரத்துல் பராத்தை கொண்டு போய் மக்களுக்கு அறிவித்தார்கள். பராத் சூரா அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், இனிமேல் மக்காவில் உள்ளவர்களுக்கும் மற்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நமக்கும் எந்த உடன்படிக்கையும் கிடையாது. ஏற்கனவே உடன்படிக்கை இருந்தாலும் அது காலாவதி ஆகிவிட்டது. இனிமேல் யாரிடத்தில் நாம் உடன்படிக்கை செய்யவில்லை, உடன்படிக்கை எதுவும் கிடையாது என்பதை அறிவிக்கக்கூடிய பராத் சூராவை அறிவிப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் அந்த செய்தியை ஹரம் ஷரீஃபில் வச்சு வெளியிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 படங்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். முஷ்ரிக்கள் இனிமேல் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது, அதே போன்றே அம்மனமாக தவாப் செய்யக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, கிட்டத்தட்ட 1430 ஆண்டுகள் என்று நாம் சொல்கிறோமே, இந்த வருடங்கள் முஷ்ரிக்களுடைய கால்படாத ஒரு புனிதமான பூமியாக அந்த கஅபத்துல்லாவும் மஸ்ஜித் நபவியும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னர் ஃபைசல் உயிராக இருக்கிற காலகட்டத்தில் ஐநா சபைக்கு அவர் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருக்கிற பொழுது வழமை பிரகாரம் காபாவுடைய துணிகளை வெட்டி அயல்நாட்டு தூதர்களுக்கு அவர் அன்பளிப்பு செய்வது வழக்கம். அதே போன்று அன்பளிப்பு செய்கிறார். ஐநா சபைக்கு வந்த பிரத்யேக தூதர்கள் அத்தனை பேர்களுக்கும் அவர் அந்த காபாவுடைய துணி அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கிறார். காபாவுடைய துணி தங்க இழைகளால் வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஆயத்துகள் அதிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது துண்டு துண்டாக வெட்டுகின்ற அளவிற்கு சம ரீதியிலே அது பின்னப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு துண்டுகளாக ஒவ்வொருவருக்கும் அவருடைய சம்பிரதாய பிரகாரம் அன்பளிப்பு செய்கிறார். அப்போது அந்த ஐநா சபையிலே ஒருவர் கேட்டார், இவ்வளவு செய்கிறீர்கள் மன்னர் அவர்களே, எங்களை ஏன் அனுமதிக்க கூடாது? நாங்கள் போய் ஒரு தடவை பார்த்து விட்டு வரலாம் அல்லவா? அதற்கு நீங்கள் அனுமதித்தான் என்ன என்பதாக கேட்டார். உடனே ஃபைசல் அவர்கள் கொஞ்சம் கூட தயங்காமல், தாராளமாக நான் அனுமதிக்கிறேனே, நீங்கள் செல்லலாம், தாராளமாக அனுமதிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி விட்டு செல்ல வேண்டும், அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும், அவ்வளவுதான். யார் வந்தாலும் நான் அனுமதிக்கிறேன் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்கிற பொழுது மற்றவர்களெல்லாம் உள்ளே செல்வதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அங்கே பாதுகாப்பை தந்து அவர்களை யாரையும் உள்ளே விடாமல் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். மனிதனுடைய பாதுகாப்பாக இருந்தால் மனிதன் ஏமாற்றி விடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு யாராலும் ஏமாற்ற முடியவில்லை. ஏமாற்றி செல்ல வேண்டும் என்று நினைத்தால் வழியிலேயே மரணம் சம்பவிக்குமே தவிர அவனுடைய சடலம் உள்ளே நுழைய அல்லாஹ் அனுமதிப்பதில்லை. அப்படிப்பட்ட விசேஷ தூதர்களை, மலக்களை அல்லாஹ் தஆலா கொண்டு கஅபத்துல்லாஹ்வுடைய வளாகத்தை பாதுகாக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் சொன்ன அந்த சத்திய வாக்கு, இந்த வருடத்திற்கு பிறகு எந்த விஷயத்தும் நுழைய முடியாது. காபா இடிந்து தரைமட்டமாக தூள் தூளாக ஆகக்கூடிய ஒரு காலம் வரும். அப்படி வரக்கூடிய காலம் வரை எவனும் முஷ்ரிக்கை இங்கே கால் வைக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரகடனம் உண்மையாகவே வருவதை நாம் எண்ணி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதன் பிறகு ஹிஜ்ரி 10வது வருடத்திலே 8 மக்கா வெற்றி அடைந்தது. சிலைகள் எல்லாம் துடைத்தெடுக்கப்பட்டது. 9வது வருஷத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று
இனிமேல் முஷ்ரிக்கள் வரக்கூடாது, அம்மனமாக தவாப் செய்யக்கூடாது என்று பிரகடனத்தை செய்தார்கள். 10வது வருடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்கிறதை கேள்விப்பட்டு மக்காவாசிகள், மதீனாவாசிகள், சுற்றில் உள்ள கிராமத்தார்கள் பல பேர் ஹஜ்ஜு பெறுகிறார்கள். ஆக 1,24,000 பேர்கள் அந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார். 1,24,000 பேர்கள். எத்தனை வருடத்திற்கு முன்னால்? 1400 வருடங்களுக்கு முன்னால் 1,24,000 பேர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் இப்பொழுது பார்த்தால் அதோடு இணைத்து பார்க்கும் பொழுது ரொம்பவும் குறைவு. 30 லட்சமோ அல்லது 20 லட்சமோகத்தான் இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பொழுது 1,24,000 பேர்கள் அங்கு ஹஜ்ஜு செய்திருக்கிறார். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை ஒரு அற்புதமான சரித்திரமாக பின்னி இருக்கிறார் என்பதை நாம் ஆரம்பத்திலேயே சொன்னோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை அல்லாஹ் தஆலா அற்புதமான சரித்திரமாக பின்னி இருக்கிறார் என்று சொன்னோம். அதை நேசிக்கிற வகையிலே ஹஜ்ஜத்துல் வதா அமைந்திருக்கிறது. ஹஜ்ஜத்துல் வதாயிலே 1,24,000 சஹாபாக்கள் கூடினார்கள். 1,24,000 என்பது நபிமார்களுடைய எண்ணிக்கை. நபிமார்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை அந்த ஆண்டு ஹஜ் செய்திருக்கிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, 313 சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் என்றால் 313 ரசூல்மார்கள் அல்லாஹ் உலகத்திலே தேர்ந்தெடுத்து 1,24,000 பேரிலே 313 அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததை போன்று 1,24,000 ஹஜ் செய்தவர்களிலே 313 பேர்களை பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹ் அமைத்து அந்த எண்ணிக்கையிலே ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். அதே போன்றே 4 வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்களாக 4 ரசூல்மார்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் கலீஃபாக்களாக 4 பேரை எல்லாம் தேர்ந்தெடுத்து நபிமார்களுடைய எண்ணிக்கை அளவிலே கலீஃபாக்கள் இருக்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறு ஒரு சரித்திர பின்னணியோடு பின்னப்பட்டதாக நமக்கு அறிவிப்பதை நாம் காணுகிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜின் பொழுது ஹஜ்ஜத்துல் வதா என்று அதற்கு பெயர். அந்த ஹஜ்ஜத்துல் வதாயின் போது அவர்கள் ஒரு பெரிய உரை ஆற்றினார்கள். அந்த சரித்திர பிரசித்தி பெற்ற இறுதி உரை என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே ஆழ பயந்திருந்த ஏக்கங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருந்தது. அந்த உரையை முழுமையாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இதை முழுமையாக பார்க்கிறோம் என்றால் சற்று சுருக்கமாக அதனுடைய அடிப்படைகளை மட்டும் இங்கே எடுத்து நாம் சொல்கிறோம். அங்கே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 போதனைகளை அன்றைய சந்தர்ப்பத்திலே வெளியிடுகிறார். 6 போதனைகளை வெளியிடுகிறார். அவர்கள் முதலாக துவங்கும் பொழுது ஐயுஹன்னாஸ் இஸ்மஉ கௌலி ஃபைன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் வக்த் மௌகிஃபுல் அபதா ஐயுஹன்னாஸ் இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் அலைக்கும் ஹராமுன் இலா அன் தல்கு ரப்பக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ கஹுர்மதி ஷஹரிக்கும் ஹாதா இன்னக்கும் ஃபதலகௌன ரப்பக்கும் ஃபயஸலுக்கும் அன் அமாலிக்கும் கது பல்லகது வமன் கானத் இன்தஹு அமானத்துன் ஃபயுஆத்திஹா இலா மஅதுபின என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் உபதேசத்தை துவங்குகிறார்கள். மக்களே, என்னுடைய சொல்லை நீங்கள் நன்கு கேட்டுக் கொள்ளுங்கள். நான் அடுத்த வருடம் இந்த இடத்தில் உங்களை சந்திப்பேன் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. பெருமானார் ஆரம்பத்திலே எடுத்தவுடன் சொல்கிறார்கள், அடுத்த வருடம் இந்த இடத்திலே நான் சந்திப்பேன் என்ற எந்த நம்பிக்கையும் கிடையாது. மக்களே, உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய பொருள்களும் உங்கள் மீது ஹராமாகும். நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திக்கும் வரை இன்றைய நாள் எவ்வளவு கண்ணியமானதோ, இன்றைய மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ, அதை போன்று உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய உயிர்களும் கண்ணியமானதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள். அப்போது உங்களுடைய அமல்கள் பற்றி அவன் உங்களிடத்தில் கேட்பான். நான் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லிவிட்டேன். யாரிடத்திலாவது அமானிதம் இருக்குமானால் அதை உரியவருக்கு நீங்கள் சரியாக நிறைவேற்றி விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக சொன்ன உபதேசம், மனிதர்கள் அத்தனை பேர்களும் கண்ணியமானவர்கள், சமமானவர்கள். மனிதர்கள் அத்தனை பேர்களும் சமமானவர்கள். எப்படி என்றால், இன்றைய நாள் எவ்வளவு கண்ணியமானதோ, இன்றைய மாதம் எப்படி கண்ணியமானதோ அதுபோன்று சமமானவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது பெருமானாருடைய ஓமை, இன்றைய நாள் நேரத்திலே நேரம் வருகிற பொழுது நல்லவன் கெட்டவன் என்று தனியாக அது பாகுபாடு பார்ப்பதில்லை. நேரத்தினுடைய கணிப்பிலே யாரையும் அது பாகுபாடு பார்க்காது.
மாதம் வருவதிலையும் மாதம் நல்லவனுக்கு கெட்டவனுக்கு என்று வருவதில்லை. காலத்தினுடைய வருகையில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாதோ அதே போன்றுதான் நீங்கள் எல்லா மனிதரையும் சமமாக எண்ண வேண்டும். மனிதர்கள் அத்தனை பேர்களும் சமமானவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் உரையை செய்கிறார்கள். அதை விளக்கம் தருகிற பொழுது கருப்பரும் வெள்ளையரும் சமமானவரே, அரபியரும் அரபி அல்லாதவர்களும் சமமானவர்களே. இந்த இஸ்லாமிய பிரகடனத்திற்கு பிறகு மனிதர்களுக்கு மத்தியிலே ஜாதியால் அல்லது வித்தியாசத்தால் எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடாது. நிற வித்தியாசத்தாலோ நாட்டினாலோ தேசத்தினாலோ இஸ்லாமியர்களுக்கு இடையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இஸ்லாத்தில் மிக அற்புதமாக கடைபிடிக்கப்பட்டு வருவதை நாம் காணுகிறோம். ஆனால் உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தை பார்க்க முடியவில்லை. நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இரண்டுடைய வேறு இல்லை என்று சரிதான் பாட முடிகிறதே தவிர அரசாங்கம் அப்படி மக்களை நடத்த முடியவில்லை. ஜாதிகள் இல்லாத முறையில் நடத்த அரசாங்கம் முயற்சிக்கிறதா என்றால் இல்லை. ஜாதி சான்றிதழ் வந்தால் தான் உங்களுக்கு வேலை என்று சொல்கிற அளவிற்கு சாதியை பிரித்து வைத்து அரசாங்கம் வேடிக்கை பார்ப்பதைத்தான் இன்று நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக சாதி சான்றிதழ் இருந்தால் தான் படிக்கக்கூடியவர்கள் உட்பட லப்பையா ஹரிஜனா என்பதாக முத்திரை குத்தி சாதிகள் இல்லை என்று சொல்லு என்று பாடத்தான் முடிகிறது தவிர இவர்களால் சாதியை இல்லாமல் ஆக்க முடியவில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதை போன்றுதான் பணக்காரர்களுக்கு ஒரு தனி நீதி, ஏழைகளுக்கு ஒரு தனி நீதி என்று அங்கே வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாட்டிலே பணக்காரர்கள் என்று ஒரு தனி இது. உதாரணமாக அவர்கள் லைசன்ஸ் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் சில குற்றங்களை செய்யலாம். உதாரணத்திற்கு விபச்சாரத்திற்கு அல்லது சூதாட்டத்திற்கு அல்லது துப்பாக்கி வைப்பதற்கு இது போன்றதற்கு பணம் கொடுத்து அவர்கள் லைசன்ஸ் வாங்கிக் கொண்டால் அவர்கள் அதை செய்து கொள்ள முடியும். மற்றவர்கள் ஏழைகள் அப்படி செய்ய முடியாது. எனவே அவர்கள் குற்றம் உள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள். மனிதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். கணிதத்திற்குரிய பெருமக்களை, அதை போன்றுதான் குற்றவாளி பணம் இருந்தால் ஜாமீனிலே வரலாம். ஆனால் பணம் இல்லாதவன் ஜாமீனில் வர முடியாது. பணம் இருந்தவன் குற்றவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவன் வெளியிலே உலாவலாம். பணம் இல்லாதவன் வர முடியாது என்ற பாகுபாட்டை இந்த நாட்டிலே காணுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழைகள் ஒரு விபத்திலே அடிபட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு அரசாங்கம் நிர்ணயித்திருக்க குறைந்தபட்ச ஊதிய நிலை நஷ்டஈடு 36 ரூபாய். சாதாரண ஒரு ஏழை, தெருவில் போகக்கூடிய ஏழை ஆக்சிடென்ட்லே அகப்பட்டானே ஆனால் அவனுக்கு 36 ரூபாய் மிக குறைந்த அளவுதான். ஆனால் பணக்காரனாக இருந்தால் அவனுடைய தகுதிக்கு தக்க லட்சாதிபதிக்கு ஒரு நஷ்டஈடு, கோடீஸ்வரனுக்கு ஒரு நஷ்டஈடு, அதுவிட பெரிய அதிகாரிக்கு ஒரு நஷ்டஈடு என்று ஆளுக்கு தக்க நஷ்டஈடு கூடுவதை நாம் காணுகிறோம். மனிதனிலே வித்தியாசப்படுத்துகிற அரசாங்கம் தான் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எல்லாமே சமம். இதுதான் அவர்களுடைய முதல் வெற்றியின் உரையாக அமைந்திருக்கிறது. கணேசப்பிரியவர்களே, இளைஞர்களிடத்தில் கேட்கிற பொழுது சொல்வார்கள், அடிபட்டாலும் அரபு நாட்டில் போய் அடிபட வேண்டும் என்பதா? அடிபட்டாலும் அரபு நாட்டில் போய் அடிபடணும். ஏன்னா இங்க அடிபட்டுன்னு சொன்னா மனிதனுடைய தராதரத்துக்கு தக்கத்தான் நஷ்டஈடு கிடைக்கும். ஆனால் அங்கு அடிபட்டா எல்லாருக்கும் ஒரே விதமான நஷ்டஈடு தான். எனவே அங்க நாம் அடிபட்டாலும் ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ளவனுக்கு என்ன நஷ்டஈடு கிடைக்கிறதோ அதே நஷ்டஈடு தான் சாதாரண தொழிலாளருக்கு கிடைக்கிறது என்பதை சொல்கிறதை பார்க்கிற பொழுது பெருமானார் அங்கே போதித்த அந்த சமத்துவம் இன்றும் நடைமுறையில் இருப்பதை நம்ம கண்டுகொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம் நாட்டினுடைய அவலத்தை நான் சொன்னேன். அரசாங்கமே ஜாதிகளை பிரித்து வைக்கிறது. பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம் என்று அரசாங்கமே பாகுபாடு உண்டாக்குகிறது. குற்றவாளியாக இருந்தால் பணம் இருந்தால் அவன் வெளியிலே ஜாமீனில் வரலாம், இல்லையானால் வர முடியாது என்ற ரீதியிலே அங்கேயும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. ஏழை அடிபட்டால் அதற்கு ஒரு நஷ்டஈடு, பணக்காரன் அடிபட்டால் அதற்கு நஷ்டஈடு என்று அங்கு வித்தியாசத்தை நாம் காணுகிறோம். சொல்வார்கள், பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல வங்கா என்பதாக தேசிய கீதத்தை சொல்லிவிட்டு பிராந்திய பிரிவில் தான் கட்சிகளை அமைத்திருக்கிறார். திராவிடம் என்ற ஒரு கட்சி, சிவசேனை என்ற ஒரு கட்சி, தெலுங்கு தேசம் என்ற ஒரு கட்சி, வன்னியர் என்ற ஒரு கட்சி, இப்படியெல்லாம் கட்சிகளை அமைத்துக் கொண்டு தண்ணீரை கூட மக்களுக்கு பொதுவாக விடாமல் எங்கள் நாட்டு தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காது, உங்கள் நாட்டு தண்ணீர் எங்களுக்கு கிடைக்காது என்ற பிரித்து ஆளக்கூடிய சூழ்நிலையை நாம் தமிழகத்திலே பார்த்திருக்கிறோம், இந்தியாவிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக மனிதகுலம் அனைத்தையும் சமமாக கருத வேண்டும். மனிதகுலம் அனைத்தையும் சமமாக கருத வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரகடனத்தை அவருடைய செயல் வடிவத்திலே நாம் காண முடியும். ஒரு சமயத்தில் அவர்கள் வீதி வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு யூத ஜனாசா ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அப்பொழுது நண்பர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், யூத ஜனாசா, ஒரு யூத பெண் அவளுடைய இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது, தாங்கள் எழுந்திருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அலைஸ நஃப்ஸன், அது உயிர் அல்லவா? அலைஸ நஃப்ஸன், உயிர் அல்லவா என்று கேட்டார். ஜனாதா மனிதன், மனிதன் என்றால் எல்லாம் சமம்தான். எனவே யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் என்ன பாகுபாடு? அவர் ஒரு மனிதன் அல்லவா என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். மனிதன் என்ற அந்த ரீதியிலே தான் நாம் மனிதர்களை எண்ண வேண்டுமே தவிர அவர்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக விளக்கியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, இன்ன குல்ல ரிபா மௌதுஉன் வலாக்கின் ரூசு அம்வாலிக்கும் லா தظلمون ولا تظلمون. வட்டிகள் அனைத்தும் என்னுடைய காலடியின் கீழால் வைத்து மிதித்து நசுக்கப்படுகிறது. வட்டிகள் அனைத்தும் என்னுடைய காலடியின் கீழால் வைத்து நசித்து மிதிக்கப்படுகிறது. என்றாலும் உங்களுக்கு மூலப்பொருள் திருப்பி தரப்படும், நீங்கள் அநியாயம் செய்யவும் மாட்டீர்கள், அநியாயம் செய்யப்படவும் மாட்டீர்கள். வட்டி யாராவது கொடுத்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்குள்ள மூலப்பொருள் அசல் பொருளை தரப்படும், ஆனால் வட்டி என் காலடியில் வைத்து மிதிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது பிரகடனத்தை வெளியிட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அது அநாகரிகமாக தெரிந்திருக்கலாம். ஏன், சில வருடங்களுக்கு முன்னால் கூட ஒரு நண்பரிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வாதாடுகிறார், வட்டி இல்லாமல் உலகத்தில் எப்படி வாழ முடியும், வட்டி இல்லாமல் எப்படி வாழ முடியும், வட்டியை போய் தடை செய்கிறதே உங்களுடைய மார்க்கம் என்று சகோதர சமயத்தை சார்ந்தவர் என்னிடத்தில் கேட்டார். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது வட்டியின் மூலமாக எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இருக்கிறது என்பதை வல்லரசுகள் எல்லாம் உணர்ந்து விட்டன. அவர்களுடைய வட்டி தொழிலின் மூலமாகவே பேங்கை நடத்துகிற காரணத்தினால் 80% பேங்குகள் திவாலாக ஆகிவிட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தி 1430 ஆண்டுகள் பிறகு அந்த உண்மையை இன்று சமுதாயம் கண்டிருக்கிறது. வட்டி வீழ்ச்சியைத்தான் தரும், வட்டி அனைத்தும் என்னுடைய காலடியில் வைத்து நசுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையில் அவர்கள் வெளியிட்ட அந்த இரண்டாவது செய்தி உலகமெல்லாம் இன்று உணர தலைப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வல்லரசுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 240 பேங்குகள் மூடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவிலே 240 பேங்குகள் மூடப்பட்டிருக்கிற அதே நேரத்திலே ஷரியத் பேங்குகள் 140 பேங்குகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஷரியத் பேங்குகள் 140 நாடெங்கிலும் திறக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை பார்க்கிற பொழுது வட்டி இல்லாத மூலதனம் தான் உலகத்தில் வாழும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த வட்டிக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் கடைசியில் வட்டி இல்லாத அரபகடத்திலே சென்று தங்களுடைய பேங்குகளை மீட்டுவதற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கையேந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை உலகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரபகத்திலே வட்டி இல்லாமல் இருந்த காரணத்தினால் அவர்களிடத்தில் தான் பொருளாதாரம் இருக்கிறது, எனவே நீங்கள் தாருங்கள் என்பதாக நீங்கள் தந்துதான் எங்கள் பேங்கை காப்பாற்ற வேண்டும் என்று உதவிக்கு கேட்கின்ற அளவிற்கு அங்கே செல்கிற பொழுதுதான் வட்டியின் நிலைமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, எனவே வட்டி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கலந்து விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வட்டி இல்லாம நான் வாழுவேன் என்று நீங்கள் அறுதிமான் எடுத்துக்கொண்டு வாழ தலைப்பிட்டீர்களே ஆனால் கொஞ்சம் அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான், நீ உண்மையாத்தான் சொல்றானா அல்லது பொய் வேஷத்துக்கு சொல்றானாங்கிறது சோதிச்சு பார்ப்பான். சோதிச்சு பார்த்து உண்மையாத்தான் வட்டி இல்லாமல் இருக்க விரும்புறான் என்று தெரிந்தால் அல்லாஹ் உதவியை தந்து விடுகின்றான். நாம் வெறும் வியாபாரம் செய்ய வேண்டியதில்லை, வட்டி இல்லாமல் வெறும் வெத்தலை வாக்கு கடை வைத்து பிழைத்துக் கொண்டாலும் கூட அது நிச்சயமாக பரக்கத்தாக இருக்கும். அப்படி இல்லாமல் வட்டியோடு சேர்ந்து நாம் என்ன பெரிய வியாபாரம் செய்தாலும் சம்பாதித்து பேங்கு கட்டுவதற்குத்தான் நமக்கு நேரம் போகுமே தவிர நிச்சயமாக நாம் அதனுடைய பரக்கத்தை அனுபவிக்க முடியாது என்பது உலகறிந்த ஒரு உண்மையாகும். பெருமானாருடைய அந்த வேட்கை வட்டியை ஹராமாக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் பெருமானார் ஹராமாக ஆக்கினார்களோ அதையெல்லாம் விட்டு இஸ்லாமியர்கள் தவிர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். எதெல்லாம் ஹராமாக்கினார்களோ, பெருமானார் ஏன் ஹராமாக்கினார்கள்? அவர்களுக்கு அந்த பொருளின் மீது அவர்களுக்கு ஒரு பொறாமையா, பொருளின் மீது பொறாமையா? இல்லை. ஏன் ஹராமாக்கினார்கள்? எது மனிதனுக்கு இடையூறு அளிக்குமோ அதைத்தான் ஹராமாக்கினார்கள். அவனுடைய உடலுக்கு இடையூறு அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது அவனுடைய மனோரீதியிலே இடையூறு அளிக்கக்கூடியதாக இருக்கலாம், அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ வ ரசூலுஹு ஹர்ரம பைஅர் ஹம்ரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மதுபானத்தை விற்பதை ஹராமாக்கி இருக்கிறார்கள்.
வல் மைக்கத்தி இறந்து போனதை செத்து போனதை விற்பதை ஹராமாக்கி இருக்கிறார்கள். வல் ஹின்சீரி பன்றியை விற்பதை ஹராமாக்கியிருக்கிறார்கள். வல் அஸ்னானி சிலுவைகள் விற்பதை ஹராமாக்கி இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரியிலையும் முஸ்லிம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் விற்பனை செய்வதும் வட்டிக்கு ஈடான வியாபாரம் தான். ஹராமாக்கப்பட்ட அனைத்தும் அவைகளை விற்பனை செய்வது வட்டிக்கு ஈடான ஹராமானவைகள் தான். இதனால் தான் இஸ்லாத்தில் ஒரு பொது நியதியை சொல்வார்கள், எதை உபயோகிப்பது ஹராமோ அதையெல்லாம் விற்பதும் ஹராம். எதை உபயோகிப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ அதையெல்லாம் விற்பதும் ஹராமாகும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதை ஏன் இங்கே நான் தெரிவிக்கிறேன் என்றால், சமீபத்தில் நான் பத்திரிகையை பரட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அக்டோபர் 1ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அக்டோபர் 1ஆம் தேதி பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருந்தது. கேட்டமைன் என்று ஒரு பொருளை குக்கரில் இருவர்கள் கடத்தினார்கள். கேட்டமைன் என்ற பொருளை குக்கரில் இருவர்கள் கடத்தினார்கள் என்று சொல்லி அந்த இருவரும் முஸ்லிம் வாலிபர்கள் என்று அந்த செய்தியும், அது மண்ணடியை சேர்ந்த இடத்தில் உள்ள செய்தி என்பதாகவும் அந்த பத்திரிகையிலே வந்த செய்தி உண்மையிலேயே அதிர்ச்சியை தந்தது. அது என்ன கேட்டவன் என்பதை விசாரிக்கிற பொழுது பத்திரிகைகள் நமக்கு தகவலை தருகின்றன. அது சாதாரணமாக மாடு ஆபரேஷன் செய்யும் பொழுது உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு கெமிக்கல். அது ஒரு கிலோ வாங்கினால் 35,000 ரூபாய் வாங்கும். ஆனால் அதை கொண்டு போய் மலேசியாவிலேயோ அல்லது ஹாங்காங்கிலேயோ கொண்டு போய் கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 35 ரூபாய்க்கு வாங்கினால் அதை கொண்டு போய் கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அளவிற்குள்ள அது லாபகரமான தொழில் என்பதாக அதை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் அது மிக மோசமான மதுபானமாக, மிக மோசமான மனிதனை கெடுக்கக்கூடிய, அறிவை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்காவிலே அதற்கு பேர் ரேப் ட்ரக் என்பதாக அதற்கு பேர் வைத்திருக்கிறார்களாம். அமெரிக்காவிலே ரேப் ட்ரக் என்று அதற்கு பேர். அதாவது கொக்கோ கோலா பானத்தை பெண்கள் பெரும்பாலும் குடிப்பதில்லை. ஏனென்றால் கொக்கோ கோலா பானத்திலே ஒரு 2 மில்லிகிராம் இந்த கேட்டமைனை உள்ளே பூட்டி விட்டார்கள் என்றால் 48 மணி நேரத்திற்கு அவளுக்கு உசாரில்லாமல் போய்விடுகிறது. 48 மணி நேரத்திற்கு அவளை என்ன செய்தாலும் அவளால் மறுக்க முடியாது. எனவே பெண்களை கற்பழிப்பதற்கு ஒருவர் அல்ல, 48 மணி நேரம் 48 பேர் கற்பழித்தாலும் கூட அவளால் ஒன்றும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவளை அறிவை இழக்க செய்திருந்த அளவிற்கு கொடூரமான ஒரு பொருள் என்பதை பத்திரிகைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அமெரிக்காவிலே அப்படி ஒருவர் இருப்பதை கண்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்றும், இன்னும் ஹாங்காங்கிலே 10 வருடம் அதற்கு சிறை தண்டனை என்றும், மலேசியாவிலே 6 மாதம் சிறை தண்டனை என்றெல்லாம் பத்திரிகைகள் அதை பற்றி விலாவாரியாக விளைத்துக் கொண்டிருக்கின்றன. அன்பான பெருமக்களே, கெமிக்கல் என்ற பெயரிலால் நாம் அதை வியாபாரம் செய்கிறோம். ஆனால் ஹராமுக்கு பட்டுக்குஞ்சம் என்று நாம் பெயர் வைத்தாலும் அது பட்டுக்குஞ்சமாக ஆகப் போவது கிடையாது. கெமிக்கலை நாம் கெமிக்கல் என்று பெயர் வைத்தாலும் அது ஹராமு தான். அறிவை கெடுக்கக்கூடியது. அது மிக மோசமான ஒரு வியாபாரம். இஸ்லாமியர்கள் அதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆசையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்கள் முழுமையாக வட்டியிலிருந்து நீங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் எதுவெல்லாம் ஹராமோ அதை விட்டெல்லாம் அவர்கள் ஒதுங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எதை உபயோகிப்பது ஹராமாக இருக்கிறதோ அத்தகைய வியாபாரத்திலே தலையிடாமல் தங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹராம் எவ்வளவு வந்தாலும் அது ஹானியைத்தான் உண்டாக்குமே தவிர அழிவைத்தான் தரும் தவிர முன்னேற்றத்தை தராது. நமக்கு அது தேவையை அடக்காது என்பதை சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுஹன்னார் ஃபைன்ன ஷைத்தான கத் யஈஸ மின் அன் யஅபுத பிஅர்திக்கும் ஹாதி அபதா வலாக்கின்னஹு அன் யுதா ஃபீமா சிவா தாலிக்கும் ஃபகத் ரதிய பிஹி மிம்மா தஹகருனா அமாலிக்கும். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மக்களே, ஷைத்தான் இனிமேல் இந்த பகுதியிலே அவனை வணங்கப்படும் என்ற ஆசையிலிருந்து அவன் நிராசையாகிவிட்டான். இந்த பகுதியிலே அவனை வணங்கப்படும் என்ற ஆசையிலிருந்து அவன் நிராசையாகிவிட்டான். ஆனால் அது அவனை யாருமே வணங்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு நிச்சயம் தெரிந்துவிட்டது. ஆனால் மற்ற வகையிலேயே உங்களை அவன் குழப்புவான். எனவே அமல்களை, எந்த அமலையும் நீங்கள் கேவலமாக தரக்குறைவாக நினைப்பீர்களே ஆனால் அப்பொழுது ஷைத்தான் அதை பொருந்திக் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாமியர்கள் அல்லாஹ் அல்லாதவனை வணங்குவார்கள் என்ற ஆசை ஷைத்தானுக்கு கிடையாது. இவர்களை மாற்ற முடியாது அவனால். ஆனால் வேறு பல காரியங்களினால் மனிதரை கெடுக்கலாம். உஜாராக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து உஜாராக இருந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் ஷைத்தான் நம்மை கெடுப்பான், ஆதாரப்பூர்வமான ஏராளமான செய்திகள் நமக்கு அறிவிக்கின்றன. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், ஒரு சிலர்கள் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஷைத்தான் வெளியில் வந்து 2 பேருக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்குவான்.
உள்ளே திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் வந்து 2 பேருக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்குவான். சண்டையை உண்டாக்குறது அவனுக்கு நோக்கம் இந்த 2 பேரும் சண்டை போடணும் என்பது நோக்கம் அல்ல. அவனுக்கு நோக்கம் இந்த திக்ர் செய்றவங்களை கெடுக்கணுங்கிறதா நோக்கம். இவங்க 2 பேரும் சண்டை அடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அடிக்க ஆரம்பிச்ச உடனே உள்ள திக்ர் செய்றவங்க எழுந்திருச்சு வந்து சமாதானப்படுத்துவாங்க. அப்ப அவன் சிரிக்கிறான், ஆஹா திக்ர் செய்றவளை நம்ம கலைச்சிட்டோம். அவருடைய சூழ்ச்சி எப்படி இருக்கும்? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறார்கள், திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டம், ஆனால் வெளியிலே சண்டை உண்டாக்குவான். ஏன்? அவங்க வந்து இவர்களை சமாதானப்படுத்த வந்து விட்டால் அந்த திக்ர் மஜ்லிஸ் கலந்துவிடும், அவன் சந்தோஷப்படுகிறான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை பற்றி பல வகையிலே நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். இன்னொரு வரலாறு உண்டு. கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிற வரலாறு தான். ஒரு மனிதன் மிக பக்தியாக தொழுவான். அந்த பக்தியாக தஹஜ்ஜத் நேரத்திலே அவன் தொழுவான். அவனை எவ்வளவு கெடுப்பதற்கு முயற்சி செய்தான், ஷைத்தானால் கெடுக்க முடியவில்லை. ஒரு நாள் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய விரிப்பின் கீழால் ஒரு 10,000 ரூபாயை அந்த திர்ஹம் நோட்டை கொண்டு வந்து வைத்து விட்டான். வைத்துவிட்டு அவனுக்கு கனவிலே சொன்னான், நீ தொழுகையை ஏற்றுக்கொண்டதினால் உனக்கு பரக்கத்து வந்துருச்சு, உன்னுடைய விரிப்பின் கீழால் 10,000 இருக்கிறது, எடுத்துக்கொள் என்று சொன்னான். வந்து பார்த்தால் பணம் இருக்கிறது, எடுத்துக்கொண்டார். இதுவரை அவர் பக்தியாக தொழுது கொண்டிருந்த மனிதர் இன்று பணத்தை எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு 2-3 நாட்களாக தினமும் 10,000 ரூபாய் இருந்து கொண்டே இருக்கும். எடுத்துக்கொண்டே இவன் தான் கொண்டு வந்து வைப்பது, எடுத்துக்கொண்டே இருந்தார். ஒரு வாரம் கழிந்தது. அதற்கு பிறகு பணம் வரவில்லை. பணத்தை காணும் என்றவுடன் அவர் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து கடுமையாக அவர் திட்டுகிறார், நான் இனிமேல் தொழுவ மாட்டேன், இந்த தொழுகையினால எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல என்பதாக சொல்கிறார். ஷைத்தான் சிரிக்கிறான். அவன் நினைத்தது முத்தத்தியாக இரையச்சம் உள்ளவராக இவர் இருக்கிறார், இவரை கெடுப்பதற்கு வழி என்ன என்று பார்த்தான். பணத்தாசையை காட்டினான். அவர் பணத்தாசையை பிடித்தவராக மாறிவிட்டார். ஒரு வாரம் கழித்து பணம் இல்லை என்றவுடன் அவருக்கு தொழுகை மீது நாட்டம் இல்லை. அதற்கு பிறகு தொழுவதை விட்டும் அவர் பின்தங்கி ஓடிவிட்டார் என்ற செய்தியை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு செய்திகளும் எவ்வளவு அவசியமானவைகள் என்பதை சிந்திக்க வேண்டும். ஷைத்தான் நம்மை கெடுப்பதற்கு பல வழிகளில் மேற்கொள்ளுவான். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவன் அல்லாஹ் அல்லாதவனை நம்மை வணங்க வைக்க முடியாது. அதற்கு பதிலாக வேறு வழிகளில் அவன் முயற்சி செய்வான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதையடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அம்மா பஅத் அய்யுஹன் நாஸ் ஃபஇன்னலக்கும் அலா நிசாயிக்கும் ஹக்கா வலஹுன்ன அலைக்கும் ஹக்கா ஃபஸ்தௌஸு பின்னிசாயி கைரா ஃபஇன்னஹுன்ன இன்தக்கும் உஅவான் ஃபஇன்னகுன்ன அஹத்துமுஹுன்ன பிமாமானத்தில்லாஹ் வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமாத்தில்லாஹ் ஃபஅகிலு அய்யுஹன் நாஸ் கௌலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள். மக்களே, உங்களுக்கு உங்களுடைய மனைவியர்கள் மீது ஒரு கடமை இருக்கிறது. உங்களுடைய மனைவியர்கள் மீது உங்களுக்கு கடமை இருக்கிறது. உங்களுடைய மனைவியர்களுக்கு உங்கள் மீது கடமை இருக்கிறது. பெண்கள் விலா எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களிடத்தில் நீங்கள் நளினமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு உதவியாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள், இவள உங்களுக்கு அடிமை அல்ல. உங்களுக்கு உதவியாளர்களாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு அடிமை அல்ல. அந்த பெண்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானியத்தின் பேரில் கைப்பிடித்திருக்கிறீர்கள். அவர்களுடைய இன்பத்தை அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். எனவே அவர்கள் விஷயத்திலே நீங்கள் தாராளமாக நடந்து கொள்ளுங்கள். மக்களே, என்னுடைய உதவியை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வதாக சொற்பொழிவை நடத்தினார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒவ்வொருவரும் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். குடும்பத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும், பெண்கள் விஷயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அந்த இறுதி உரையிலே முக்கியமான செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பெண்களை உதவியாளராக கருதி கொள்ளுங்கள், அடிமையாக நினைக்காதீர்கள். அற்புதமான அந்த வார்த்தை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே பதிய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் நமக்கு சமமானவர்கள். வண்டி உருடாட வேண்டுமானால் 2 சக்கரம் வேண்டும். அந்த 2 சக்கரங்களும் சமமாக இருக்க வேண்டுமே, அது ஒன்று. வாழ்க்கை பாதை உருண்டாட வேண்டுமானால் அவர்களுக்கும் நாம் சமமான உரிமை கொடுக்கக்கூடியவர்களாக அமைந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணை பற்றியுள்ள செய்தியை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நமக்கு தருகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிகாட்டுதல்கள் குடும்பத்திற்கு ஏராளம் இருக்கின்றன. அது இவ்வளவு சிந்தித்தாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு உபதேசத்தை அது சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு ஒரே ஒரு அவர்களுடைய நிகழ்வை நான் சொல்லி காட்டுவேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் என்ன செய்வார்கள் என்று ஒரு கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வார்கள், முதலாக என்ன செய்வார்கள் என்று கேள்வி. அப்போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால்
பல் துலக்குவார்கள் என்று அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் முதலாக செய்வது பல் துலக்கிறார். ஏன் பல் துலக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வழிகாட்டுதல் நமக்கு தெரிகிறது. பத்திரிகைகளை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் விளம்பரங்களை வகை வகையாக வகைப்படுத்துவார்கள். அதுல ஒரு பேஸ்ட் விளம்பரம். அந்த பேஸ்ட் விளம்பரத்திலே கணவன் மனைவி இடத்தில் பேசுவதற்காண்டி போவான். உடனே அவள் மூக்கை சுழித்துக் கொண்டு போய்விடுவாள். உடனே இந்த பேஸ்ட் சொல்வார், எங்கள் பேஸ்டை போடுங்கள் என்று சொல்வார். அந்த பேஸ்டை போட்டதற்கு பின்னால் கணவன் மனைவி இடத்துல செல்கிற பொழுது சந்தோஷமாக வரவேற்பாள் என்பதாக ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துணைவியிடத்தில் உரையாடுவதற்காக செல்லுகிற பொழுது பல் துலக்குகிறார்கள். காரணம் என்ன? அந்த பெண்களுக்கும் உணர்வு இருக்கிறது, அவர்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எனவே உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நாற்றங்கள் அந்த பெண்ணுக்கு வெறுப்பை தந்து விடக்கூடாது. ஒழு செய்துவிட்டு உங்களுடைய மனைவியிடத்தில் செல்லுங்கள், அத்தர் பூசிக்கொண்டு உங்களுடைய மனைவியிடத்தில் செல்லுங்கள் என்று பெருமானார் சொல்லி அந்த பெண்களினுடைக்கு நாம் எவ்வளவு சமமாக நடக்க வேண்டும் என்பதை அற்புதமாக உரையாற்றி இருக்கிறார். பெண்கள் மலர் வைத்து வர வேண்டும் என்பதாக மனிதன் ஆசைப்படுகிறான். ஆனால் அதே நேரத்தில் நாமும் மனமாக செல்ல வேண்டும் என்று ஆண் நினைப்பதில்லை. அங்கே அவளை அடிமையாக நினைக்கிறார். அவள் மலர் வைத்து உயர வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது நீயும் மனமாக சென்றால் தான் அவள் விரும்புவாள் என்று எதிர்பார்க்கிறானா என்றால் எதிர்பார்ப்பதில்லை. அதை பெருமானார் சொன்னால் அத்தர் பூசிக்கொண்டு ஒது செய்து கொண்டு செல்லுங்கள், விசுவாசம் செய்துவிட்டு செல்லுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதுதான் விசுவாசம் செய்வது பழக்கம். ஆனால் அப்படி உள்ள பெருமானார், என்றுமே வாய் நறுமணமாக இருக்கக்கூடிய பெருமானார், கஸ்தூரி மனம் கமலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடத்தில் உரையாட செல்கிற பொழுது தன் மீது ஏதாவது ஒரு வாடை வந்துவிடக் கூடாது என்பதிலே அக்கறையாக இருந்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, நீங்கள் குடும்ப சூழ்நிலையை எண்ணி பார்த்தீர்கள் என்றால் எப்படி இருக்கும் தெரியுமா? அவளை நமக்கு சமமாக உதவியாள் என்று எண்ணுவதில்லை, அடிமையாகவே நினைக்கிறார்கள். சிலர்கள் சிகரெட்டு, சுருட்டு இதையெல்லாம் ஊதிக்கொண்டு மனைவியிடத்தில் செல்வார்கள். நம் வாய் நாற்றமடிக்குமே, அவள் வெறுப்பானே, அதை பற்றியெல்லாம் நினைக்க வேண்டாம். அவள் படு என்றால் படுக்க வேண்டியவள்தானே, அடிமைதானே என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வாயிலிருந்து வரக்கூடிய மனத்தையும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் மிஸ்வாக் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இவனோ அவளிடத்தில் அந்த நாற்றத்தோடு செல்வான் என்பது மட்டுமல்ல, பாத்தியா என்னுடைய சிகரெட்டு எத்தனை வளையமிடுகிறது என்று அவள் முகத்திலேயே ஊதி வளையமிட்டு தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொள்கிறார். இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மதுபானத்தை அடிமையானவர்கள். ஒரு 50 மில்லியாவது அடித்து விட்டு போகவில்லையான கிக்கிருக்காது என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அது அந்த பெண் எவ்வளவு வெறுப்பாள் என்பதை எண்ணி பார்ப்பதே இல்லை. ஏனென்றால் இவருடைய கணிப்பிலே பெண் என்பது அடிமை. பெருமானார் சொல்றார்கள், பெண் அடிமை அல்ல, அவனும் அவள் உங்களுக்கு உதவியாக ஆக்கப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அவளை கரம் பிடித்திருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அவளுடைய இன்பத்தை அனுபவிக்கிறீர்கள். எனவே அவளுக்கு சம உரிமை வழங்குங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இறுதி உரையை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, சாதாரணமாக பஸ்ஸிலே நாம போகிற பொழுது ஒரு காட்சியை பார்க்கலாம். பஸ்ஸிலே போகிற பொழுது ஒருவன் குடித்து கொண்டு இருந்தான் என்றால் அவன் பக்கத்தில் யாருமே போக மாட்டார்கள், அந்த சீட்டு காலியாகவே இருக்கும். குடித்து இருக்கிறான் என்றால் அவன் பக்கத்தில் யாருமே போக மாட்டார்கள். ஏன்? பிரயாணத்திலே அவனுடன் உட்கார்ந்தால் நம் மீது சாய்வான், நம் மீது வாந்தி எடுப்பான், ஏதாவது செய்வான் என்று அதை விட்டு ஒதுங்கி விடுகிறார்கள். அப்படியானால் ஒரு மணி நேரம் பயணத்தில் கூட குடிகாரனோடு நம்மால் இருக்க முடியாது என்றால் காலமெல்லாம் குடிகாரனோடு ஒரு பெண் எப்படி சமாளிக்கிறார்? இரவு பூராமே அவன் குடித்து விட்டுத்தான் வருவான், ஆனால் அந்த பெண்ணை அவன் மதிப்பதே இல்லை. அப்படிப்பட்ட பெண் உண்மையிலேயே பரிதாபப்பட வேண்டிய பெண்ணாக இருக்கிறாள். உண்மையிலேயே அந்த பெண் கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் ஆண் வர்க்கம் சிந்தித்து கடமைப்பட்டிருக்கிறது. பெருமானார் சொன்ன அந்த வைர வரிகள், பெண்கள் என்பவர்கள் உங்களுக்கு அடிமைகள் அல்ல. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நீங்கள் அவர்களை மனமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை போன்றே அவர்களும் உங்களை மனமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அவர்களும் உங்களிடத்தில் முழுவிதமான சந்தோஷத்தையும் சுத்தத்தையும் எதிர்பார்க்கிறார்கள் என்ற தகவலை பெருமானார் செய்து காட்டுகிறார்கள். வீட்டிற்குள் நுழைந்தால் விசுவாசம் செய்வார்கள் என்ற செய்தி. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வதாக சொன்னார்கள், அது தரக்து ஃபீக்கும் மாயின் தஸம்தும் பிஹி ஃபலன் தضلு அபதா அம்ரன் பையினன் கிதாபல்லாஹி வ சுன்னத் ரசூலிஹி. உங்களிலே 2 காரியத்தை விட்டு செல்கிறேன், அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய மொழி, என்னுடைய உபதேசம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 5வது செய்தி, பைத்துல் மால் நிதிக்காக வேண்டி உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து வாலிபன் வந்து கொண்டிருக்கின்றது. தாராளமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
கணியத்திற்குரியவர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் நான் விட்டுச் செல்கிறேன், அந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்ற செய்தியும் அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்பது அந்த உத்தரவிலே தெரிகிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, திருக்குர்ஆன் எத்துணை சிறப்பான உபதேசங்களை தருகிறது என்பதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி எத்துணை சிறப்பான உபதேசத்தை தருகிறது என்பதையும் நாம் புதிதாக விளக்க வேண்டிய தேவையில்லை, நாம் அனைவரும் அறிந்த செய்திதான். அதையடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறாவதாக சொல்கிறார்கள், இன்ன குல்ல முஸ்லிமின் அகுல்லில் முஸ்லிம் வ இன்னல் முஸ்லிமூன இஹ்வத்துன் வலா யஹில்லு லிம்ரிஇன் வலா யஹில்லு லிமுஃமினின் மின் அஹீஹி இல்லா மா அதாஹு மின் தீபி நஃப்ஸிஹி ஃபலா தத்ரிமு அன்ஃபுஸக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன், முஸ்லிம்கள் எல்லாம் சகோதரர்கள். எனவே ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு மன திருப்தியோடு எதை கொடுக்கிறானோ அதுதான் ஹலால் ஆகும். எனவே நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறாவதாக சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு சகோதரன், முஸ்லிம்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று சொல்லிவிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமின் மூலமாக மற்றொரு முஸ்லிம் எதை மன திருப்தியுடன் பெறுகிறாரோ அதுதான் ஹலால் என்று சொன்னார்கள். உதாரணமாக வேலை பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வேலை பார்க்கிற பொழுது திருப்தியாக வேலை பார்த்தோம், அவர் திருப்தியாக நமக்கு தந்தார் என்றால் அதுதான் ஹலாலாகும். அப்படி இல்லாமல் அவர்களை ஏமாற்றி விட்டு நாம் கூலியை பெறுகிறோம் என்றால் அதுவும் கூட அவர் மன திருப்தியாக கொடுக்கவில்லையானால் அது உனக்கு ஹலாலாக ஆகாது, உன்னுடைய வறுமையை அது போக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம் இடத்திலே எப்படி நடக்க வேண்டும், அவனை ஏமாற்றி விடக்கூடாது, எந்த வகையிலேயும் அவனுக்கு கேடு நினைக்க கூடாது, ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம் இடத்திலே உடன் பிறந்த சகோதரனாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மீண்டும் ஒரு முறை நினைத்து பாருங்கள், 6 உபதேசங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஒன்றாவது உபதேசம், நீங்கள் மனிதர்கள் அனைவர்களும் சமமானவர்கள், மனிதர்கள் அனைவர்களும் சமமானவர்கள், 1வது உபதேசம். 2வது உபதேசம், வட்டி என்பதும் ஹராமான பொருள்கள் என்பதும் என்னுடைய காலடியில் வைத்து நசுக்கப்பட்டு விட்டன என்பதாகும். 3வது உபதேசம், மக்களே, ஷைத்தான் உங்களை விட்டும் நீங்கள் வணங்க மாட்டீர்கள் என்ற அளவிற்கு அவன் முடிவுக்கு வந்து விட்டான், ஆனால் வேறு வழியிலே உங்களை கெடுப்பதற்காக நீ முயற்சி செய்வான், அந்த நேரத்தில் நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். 4வது உபதேசம், மக்களே, உங்களுடைய மனைவிகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் விலாயினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களை நீங்கள் நளினமாக கையாளுங்கள் என்று 4வது உபதேசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். 5வதாக, குர்ஆனையும் ஹதீஸையும் நான் விட்டுச் செல்கிறேன், அதை நீங்கள் பேணி பாதுகாத்து வாருங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்பதாகும். 6வது உபதேசம், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம் இடத்தில் சகோதரனாக நடந்து கொள்ள வேண்டும், அவனை ஏமாற்ற நினைக்கக்கூடாது, அவனை தீமை செய்வதற்கு நீங்கள் நினைக்கக்கூடாது என்பதாகும். 6 உத்தரவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சாதாரணமாக நாம் நினைத்து பார்த்தோமே ஆனால் இந்த 6 ஏதோ பொதுவான செய்தியை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை போன்று எண்ண தோன்றுகிறது. 6 செய்திகளும் பொதுவான செய்திகளை தன்னுடைய கடைசி உரையாக சொன்ன இந்த செய்திகள் இதுவும் ஒண்ணுக்கொண்ணு பொதுவான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் உண்மை அப்படி அல்ல. 6ம் ஒவ்வொரு மனிதனும் நாம் இந்த 6ல் பரிபூரணம் அடைந்திருக்கிறோமா என்பதை பரிசோதிக்கின்ற வேண்டிய அளவிற்கு ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டிய அடிப்படை தத்துவங்களை பெருமானார் நினைவு கூறியிருக்கிறார். கொஞ்சம் இவற்றை பற்றி சிந்தித்து பாருங்கள். 1வதாக, தனி மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தனி மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும். தனி மனிதன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்கப்படுகிறது, எப்படி இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை? கான குல்குல் குர்ஆன், அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். இந்த செய்தி தனி மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குர்ஆனாக அவனுடைய வாழ்க்கை அமைந்து கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தனி மனித வாழ்க்கையிலே. 2வதாக, குடும்ப உறவிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்ப உறவிலே தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும், பெண்ணை தன்னுடைய துணையாக கருத வேண்டும், அடிமையாக கருதக்கூடாது. 3வது, சமூக உறவிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமூக உறவிலே சமூகம் இஸ்லாமிய சமூகத்தாரிடத்திலே சகோதரனாக நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமுக்கு கூட தீங்கு நினைக்க கூடாது.
பொது மனித உறவிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பொது மனித உறவிலே எல்லாருமே சமம் என்ற ரீதியிலே நடந்து கொள்ள வேண்டும். கருப்பன் வெள்ளை என்று பாகுபாடு கிடையாது, ஜாதி என்ற பாகுபாடு கிடையாது, இன்னும் மொழியால் பாகுபாடு கிடையாது, நாட்டால் பாகுபாடு கிடையாது. பொது மனிதர்களிடத்தில் நீங்கள் நடக்கிற பொழுது அவன் மனிதன் என்ற ரீதியிலே நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பொருளாதாரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஹராமாக்கப்பட்டதை விற்றெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வட்டி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஹராமாகிய வட்டியை சுட்டிக்காட்டி ஹராமை பொருளாதாரத்தில் நீங்கள் ஹராமிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆறாவதாக ஆன்மீக ரீதியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஷைத்தான் உங்களை கெடுக்க முயற்சி செய்வான், அவனிடத்தில் நீங்கள் தோற்றுவிடக்கூடாது. 6 செய்திகளும் அடிப்படை செய்திகள். தனி மனிதனாக எப்படி நடக்க வேண்டும்? குர்ஆன் ஹதீஸ் படி. குடும்ப உறவிலே எப்படி நடக்க வேண்டும்? பெண்ணை உதவியாளராக கருத வேண்டும். சமூக உறவிலே எப்படி நடக்க வேண்டும்? முஸ்லிமுக்கு கேடு நினைக்க கூடாது. பொது மனித உறவிலே எப்படி நடக்க வேண்டும்? எல்லோரும் சமமாக கருத வேண்டும். பொருளாதாரத்தில் எப்படி நடக்க வேண்டும்? ஹராமானதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்திலே எப்படி நடக்க வேண்டும்? ஷைத்தானை விட்டும் நாம் விலகி ஓட வேண்டும், அவனிடமிருந்து ஏமாந்து விடக்கூடாது என்ற அடிப்படை தத்துவங்கள் 6 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, யா அல்லாஹ் நான் இவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லிவிட்டேனா என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் குரல் கொடுக்கிறார். மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் யா ரசூலல்லாஹ் சொல்ல வேண்டிய செய்தி அனைத்தையும் சொல்லிவிட்டீர்கள், ஒன்று கூட அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கிய செய்தி எங்களுக்கு மறைத்து விட்டு நீங்கள் செல்லவில்லை, எங்களுக்கு சொல்வதாக ஏற்றுக்கொண்ட அனைத்து செய்திகளை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று எல்லோரும் ஒருமித்த குரலில் ஆமாம் என்று கூறுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானை நோக்கி தன்னுடைய கையை நீட்டி அல்லாஹும்ம இஷ்ஹத், அல்லாஹும்ம இஷ்ஹத், அல்லாஹும்ம இஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சி, யா அல்லாஹ் நீயே சாட்சி, யா அல்லாஹ் நீயே சாட்சி என்று கூறுகிறார்கள் என்ற வரலாற்றை நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆரம்பத்திலே நாம் சொன்னோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலே விழுந்த பொழுது வானத்தின்பால் தலையை தூக்கி 2 விரலை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதற்கு அர்த்தம் எப்பொழுது தெரிகிறது என்றால் அவர்களுடைய கடைசி பயணத்திலே, கடைசி ஹஜ்ஜத்துல் வதாலே தெரிகிறது. வானத்தை நோக்கி 2 கரலை காட்டுகிறார்கள். யா அல்லாஹ் இந்த மக்களை திருத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன், நீ சாட்சி என்று அவர்கள் சரித்திரத்தை ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய சரித்திரத்தின் கடைசியில நான் சொல்லிவிட்டேன், யா அல்லாஹ் நீ சாட்சி என்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள் என்பதை நாம் முன்பு நினைவாக்கினோம். அதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சாட்சியாக அழைத்து விட்டு அதன் பிறகு மக்களிடத்தில் சொல்கிறார்கள், பல்லிகு அன்னி வலவாயா, நண்பர்களே நீங்கள் பெற்ற செய்திகள் ஒரு வசனமாக இருந்தாலும் சரி உடனடியாக நீங்கள் அடுத்தவர்களுக்கு அறிவித்து விடுங்கள். வந்தவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் மாணவன் ஆசிரியனோட சிறந்தவனாக ஆகலாம், மாணவன் ஆசிரியனோட சிறந்தவனாகலாம் என்ற ஒரு சொற்பொழிவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்கிறார்கள். அவர்கள் சொன்ன இந்த செய்தியில கடைசி உரையில இந்த 6 செய்திகள் தான் இடம்பெற்றிருந்தது. இந்த 6 செய்திகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க செய்திருக்கிறார்கள். 1,24,000 பேர்களுக்கு இந்த சப்தம் போய் கேட்டிருக்கிறது. சோதனையாகவோ என்னவோ தெரியவில்லை, இந்த சப்தம் சரியாக கேட்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் இங்கே இருப்பதே ஒரு 500 பேரோ 600 பேரோ தான். சப்தம் கேட்கிறதா என்று தெரியவில்லை. 1,24,000 பேர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் இருந்து நாங்கள் எப்படி கேட்டோமோ அது போன்றே தூரத்தில் இருப்போரும் கேட்டோம் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த அரபாத் மைதானத்திலே பெருமானாருடைய உரை நிகழ்ந்திருக்கிறது என்றால் இது ஒன்றே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமானவர்கள் என்பதை சொல்லத்தக்கதாக இருக்கிறது. அங்கே கலந்து கொண்டவர்கள் 1,24,000 பேர்கள். 1,24,000 பேர்களுக்கும் பெருமானார் உரையாற்றுகிறார்கள். இங்கே ஆற்றிய உரை கடைசி நபர் வரை கேட்டிருக்கிறது என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதத்தை, மோஜிசாத்தை நாம் என்னவென்று சொல்வது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கடைசியாக சொன்ன அந்த செய்தி, நீங்கள் கேட்ட செய்திகளை மற்றவர்களுக்கு அறிவித்து விடுங்கள். சொன்ன உடனே நண்பர்கள் தங்களுடைய ஒட்டகம் எந்த திசையில் இருந்ததோ அந்த திசையில் ஓட ஆரம்பித்து விட்டார். வீட்டிற்கு யாரும் திரும்ப வேண்டும் என்று எண்ணவில்லை. பெருமானார் செய்திகளை அடுத்தவருக்கு அறிவிக்க சொன்னார்கள். எனவே நம்மால் முடிந்தவரை நாம் செய்திகளை அறிவிப்போம் என்று ஒவ்வொருவரும் ஒட்டகம் எந்த பக்கம் இருந்தோ அந்த பக்கம் செல்ல ஆரம்பித்தார்கள். அப்படியே சென்றவர்கள் தான் இந்தியாவிற்கு வந்தார்கள், அமெரிக்காவிற்கு வந்தார்கள், ஆப்பிரிக்காவுக்கு வந்தார்கள். ஒவ்வொரு நாடுகளுக்கும் அன்று பெருமானாருடைய உத்தரவை பெற்ற அவர்கள் சொல்லுவதற்காக கிளம்பி சென்று விட்டார்கள். அதனால் தான் இஸ்லாம் வெகு சீக்கிரத்திலேயே ஒரு நூற்றாண்டிலேயே உலகம் முழுவதும் சஹாபாக்கள் பரவிவிட்ட ஒரு அதிசயத்தை காணுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்வியை எவ்வளவு வேகமாக பரப்பி இருக்கிறார்கள் என்பதை எண்ணுகிற பொழுதுதான் இன்றைய காலகட்டத்திலே சொல்கிறார்களே அறிவொளி இயக்கங்கள் என்று பெயரினார்.
அறிவை பரத்துவதற்கான முயற்சி மேற்கொள்கிறார்கள். ஆனால் எந்த அளவிற்கு அது சக்சஸ் ஆகி இருக்கிறது, எந்த அளவிற்கு அது வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை ஒரு கணம் ஒப்பிட்டு பார்ப்போமே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கற்போம் கற்பிப்போம் கல்லாமை இல்லாமலாக்குவோம், இங்கே நாம் சொல்வதை கேட்கலாம். கற்போம் கற்பிப்போம் கல்லாமையை இல்லாமலாக்குவோம் சொல்லுகிறார்கள். ஆனால் கல்லாமையை இல்லாமலாக்கக்கூடிய அவசரகதி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் அப்படியே அவர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று அறிவிக்க சென்ற அந்த செய்தியை பார்க்கிற பொழுது இன்றுதான் கல்வி புரட்சி ஏற்படுகிறது என்று அல்ல, அந்த காலத்திலேயே கல்வி புரட்சியை பெருமானார் ஏற்படுத்தி இருக்கிறார். அற்புதமாக சொல்வார்கள், அந்த வார்த்தையை கொஞ்சம் சிந்தியுங்கள். கற்போம் கற்பிப்போம் கல்லாமையை இல்லாமலாக்குவோம். சரி, கற்போம் சரி கற்பிப்போம், எவ்வளவு தெரிஞ்சா அடுத்தவங்களுக்கு கற்பிக்கணும், எவ்வளவு தெரிஞ்சால் அடுத்தவர்களுக்கு கற்பிக்கணும். இந்திய அரசாங்கத்திற்கிற கேள்வி, கற்போம் கற்பிப்போம் கல்லாமை இல்லாமலாக்குவோம் என்று சொல்கிறீர்களே, எவ்வளவு தெரிஞ்சா அடுத்தவங்களுக்கு சொல்லணும் என்று கேட்டால் சொல்றார்கள், ஒரு எம்பில் படித்திருக்கணும். அடுத்தவனுக்கு 1ஆம் கிளாஸ் நடத்துறதா இருந்தால் கூட அவன் ஒரு எம்பில் படித்திருக்கணும், 1ஆம் கிளாஸ் நடப்பதாக இருந்தால் கூட எம்எட் படித்திருக்கணும் என்று சொல்வார்கள். ஆக கற்றுக் கொடுக்க வேண்டுமையானால் அவன் எம்எட்டாவது படிச்சிருக்கணும். ஆனா அவன் தான் என்று சொல்வதற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய 1ஆம் கிளாஸ் வாத்தியாருக்கு தகுதி என்ன தெரியுமா? எம்எட் அவர் படித்திருக்கணும். அப்பொழுதுதான் அவர் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆக கற்போம் என்று சொல்றார்கள், கற்பிப்போம் என்று சொல்றார்கள். எவ்வளவு கற்றிருந்தால் அடுத்தவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே அங்கே வித்தியாசத்தை பார்க்கிறோம். அதையடுத்து ஏன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான பதிலும் அதில் இல்லை. ஏன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கும் கற்போம் கற்பிப்போம் கல்லாமை இல்லாமலாக்குவோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்கள், மிக அற்புதமாக சொன்னார்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு வசனமாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுங்கள். பெருமானார் சொல்கிறார்கள், எம்எட் படித்திருக்க வேண்டியதில்லை, பிஎட் படித்திருக்க வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்தால், அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்தாலும் அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும், அடுத்தவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும். இங்கே பயானுக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால், பயானிலே சில செய்திகள் கேள்விப்படும் பொழுது இதை யாருக்காவது நீங்கள் சேர்ப்பித்துட வேண்டும். குறைந்தபட்சம் உங்களுடைய துணைவியிடத்திலேயாவது போய் இந்த செய்திகளை இன்று நான் கற்றுக்கொண்டேன் என்றாவது நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கு இன்று ஒரு செய்தி, இப்படித்தான் இந்த செய்தி பரவும் என்பதனால் பெருமானார் என்ன சொல்றார்கள், ஒரு செய்தி தெரிந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட வேண்டும். அது சிறப்பானதா அல்லது எம்எட் பிடித்தவர்கள் தான் போதிக்க வேண்டும் என்று சொல்கிற இவர்கள் கல்விக்கு அதிகமான உழைப்பு செய்கிறார்களா என்பதை எண்ணி பார்த்தீர்களே. ஆனால் பெருமானார் செய்த உழைப்பு மிக அற்புதமான உழைப்பு என்பதை நாம் காண முடியும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் கற்பிக்க வேண்டும் என்றால், மாணவன் ஆசிரியனை விட சிறந்தவனாக ஆகலாம், மாணவன் ஆசிரியனை விட சிறந்தவனாகலாம். ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமீன், மாணவன் ஆசிரியனை விட சிறந்தவனாகலாம். அற்புதமான தத்துவம். அன்பான பெருமக்களே, ஆசிரியரை விட மாணவன் சிறந்தவனாக ஆகலாம். எனவே உன்னுடைய செய்தி உன்னிடத்தில் வைத்திருக்காதே, அவனிடத்தில் கொண்டு போய் கொடு. ஏனென்றால் அவன் இதை விட அதிகமான ஆராய்ச்சியை மேற்கொள்ளலாம். மனிதர்களை உலகத்தில் யாரிடத்தில் நீங்கள் கேட்டு பார்த்தாலும் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எங்க காலத்துல கல்வி எப்படி இருந்துச்சு, இப்பெல்லாம் என்ன படிக்கிறானோ, நாங்க அந்த காலத்துல ESLC படிச்சோமே, அது இப்ப உள்ள பிஎட்ல உண்டா என்று தங்கள் காலத்தில் தான் பெருசாக சொல்வார்கள். தங்கள் காலத்தில் தான் அறிவெல்லாம் இருந்ததாகும், இப்பொழுது தேய்ந்து கட்டரும்பா போய்விட்டதாகத்தான் பேசுவார்கள். யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், எங்க காலத்தில் எப்படி வந்து தெரியுமா என்று சொல்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் தான் உண்மையை சொல்லவர்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், மாணவன் ஆசிரியனோட சிறந்தாகலாம், ஆசிரியனுடைய காலத்தை விட மாணவன் காலம் பொற்காலமாக அமையலாம், ஆசிரியனுடைய காலத்தை விட மாணவன் அதிகமான அறிவை பெறலாம். எனவே செய்தியை உங்களுள் தேய்த்து வைத்துக் கொள்ளாதீர்கள், அடுத்தவர்களுக்கு சேர்ப்பித்து விடுங்கள். மாணவன் சிறந்தவன் ஆகலாம், மாணவன் சிறந்தவன் ஆகலாம் என்ற தத்துவத்தை உலகிற்கு முதல் உணர்த்தியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் எண்ணி பார்க்கிற பொழுது எவ்வளவு நேர்மையை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் பேசவில்லை, நான் நபி, எங்கள் காலத்தில் குர்ஆனுக்கு என்ன விளக்கம் இருக்கிறதோ அந்த விளக்கம் பின்காலத்தில் வருமா என்பதாக சொல்லவில்லை. பின்னால் வரக்கூடியவர்கள் குர்ஆனிலிருந்து அறிவு முத்துக்களை தேர்ந்தெடுப்பார்கள், என் பின்னால் வரக்கூடியவர்கள் இதனிலிருந்து அற்புதமான தகவல்களை அவர்கள் சேர்ந்திருப்பார்கள் என்றால் பிற்காலத்தில் உள்ளவர்கள் முன்காலத்தை விட சிறப்பு. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இன்டர்நெட்டை இன்றைய யுகத்தில் கண்டுபிடித்தார்கள், முந்தைய காலத்தவர்கள் கண்டுபிடித்தார்களா? இல்லை. அப்பொழுது பின்காலத்தில் உள்ளவர்கள் முன்காலத்தை விட சிறப்பாக இயங்கி இருக்கிறார்கள். இன்டர்நெட்டை கண்டுபிடித்தவர்கள் முன்காலத்தில் உள்ளவர்களுடைய சிறப்பாக இயங்கி இருக்கிறார்கள். முன்காலத்தவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது உள்ள விளக்கத்தை விட இப்பொழுது விளக்கம் கூடியிருக்கிறது.
இந்த இன்டர்நெட்டை அடிப்பதற்கு வரக்கூடிய பேர இதைவிட ஒரு பெரிய நெட்டை கண்டுபிடிச்சு இதை அவன் முடக்குவதற்கு அவன் வருவான், அவன் இதை விட உயர்ந்தமாகுவான். ஆக வரக்கூடிய காலம் முன்காலத்தை விட சிறப்பு என்பதை அற்புதமாக பெருமானார் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமி. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கடைசி காலத்து உரையாக அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகள் அனைத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் நாம் மன தூய்மையோடு தனியா உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் தூங்கும் பொழுதாவது தனிமையில் உட்கார்ந்து கொண்டு நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஆசைப்பட்ட அந்த 6 அம்சங்கள் என்னிடத்தில் வந்து விட்டதா? பெருமானார் ஆசைப்பட்ட 6 அம்சங்கள் என்னிடத்தில் வந்து விட்டதா? தனி மனித நிலையிலே நான் குர்ஆன் ஹதீஸின்படி நடக்கின்றேனா? என்னுடைய குடும்பத்திலே அவர்களை நான் உதவியாளராக கருதுகின்றேனா? பொது முஸ்லிம் இடத்திலே அவர்களுக்கு தொல்லை தராமல் நான் வாழ்ந்திருக்கிறேனா? பொதுவான மக்களிடத்திலே பாரபட்சம் காட்டாமல் எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்வதை போன்று எல்லோரும் மனிதர்கள் என்ற ரீதியிலே நான் பாரபட்சம் காட்டாமல் நடந்திருக்கிறேனா? பொருளாதாரத்தில் ஹராமை விட்டு நான் தவிர்ந்திருக்கிறேனா? ஆன்மீகத்திலே ஷைத்தானை விட்டும் நான் அப்புறப்பட்டிருக்கிறேனா? இந்த 6 கேள்விகளையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி உபதேசமாக இந்த சமுதாயம் அனைத்திற்கும் வைத்திருக்கிறார்கள். எனவே சமுதாயத்தவர்களே, அதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் இந்த 6 உபதேசங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஒரு திருவசனத்தை அருளினான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கத்தை சம்பூர்ணமாக ஆக்கிவிட்டேன், என்னுடைய அருளை உங்களுக்கு பரிபூர்ணம் அடைய செய்து விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்ற அற்புதமான இந்த மார்க்கம் முற்று பெற்ற வரலாற்றை, அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வே நீ சாட்சி என்று சொல்லி தனக்கு சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் மக்களுக்கு ஒப்படைத்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அருளுகின்றான். இன்றைய தினத்தில் நான் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூரணமாக்கி விட்டேன், உங்கள் மீது என்னுடைய நியமத்துகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக ஆக்கிவிட்டேன், இஸ்லாத்தை என்னுடைய மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட சம்பூர்ணமான மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அந்த சம்பவம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக. ஹஜ்ரத் உமர் இல்லா அவருடைய காலத்திலே ஒரு யூதர் வந்தவர் சொல்லுவார், உமர் இல்லாவிடத்திலே எங்களுக்கு திருக்குர்ஆனிலே ஒரு வசனம், அதுபோன்று எங்களுக்கு வசனம் அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெரும் விழாவாக கொண்டாடுவோம். திருக்குர்ஆனிலே ஒரு வசனம் வந்திருக்கிறது, அதுபோன்று எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை எங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்பதாக உமர் இல்லாவிடத்தில் ஒரு யூதர் சொல்கிறார். எந்த நாள் என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், பரிபூர்ணம் அடைந்து விட்டது என்று சொன்ன அந்த வாக்கு. எங்கள் மதத்திலெல்லாம் பரிபூர்ணம் அடைந்ததாக சொல்லவில்லை, பின்னர் ஒருவர் வருவார் என்றுதான் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் உங்கள் மதத்தில் தான் பரிபூர்ணம் அடைந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பரிபூர்ணம் அடைந்ததாக சொல்லப்பட்ட அந்த நாளை நீங்கள் மதிப்பதாக தெரியவில்லையே. எங்களிடத்தில் அப்படி ஒரு நாள் கிடைத்திருந்தால் அதை நாங்கள் மிகப்பெரிய பெருநாளாக கொண்டாடி இருப்போமே என்பதாக சொல்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அந்த நாளும் தெரியும், அந்த நாளை நாங்கள் கொண்டாடித்தான் வருகிறோம். ஆம், எந்த நாள்? ஹஜ்ஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாத் மைதானத்திலே இருக்கும்போது இறங்கியது. எனவே ஒவ்வொரு வருஷமும் உலகத்திலிருந்து எல்லா பிரதிநிதிகளும் அழைத்து அந்த நாளை நாங்கள் விமர்சையாக கொண்டாடுவோம். பெருமானார் எந்த கோலத்தில் அந்த வசனம் இறங்கியதோ அதே கோலத்திலே எல்லா மக்களையும் அந்த நாட்டிலே எல்லா நாட்டிலிருந்தும் மக்களை வரவழைத்து அந்த நாளை விமர்சையாக கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்ல, அந்த கிழமையும் நாங்கள் மதிக்கின்றோம். எந்த கிழமை இறங்கியது? வெள்ளிக்கிழமை. எனவே வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு ஊரிலேயும் ஒரு பெருநாள், ஒவ்வொரு ஊரிலேயும் மிகப்பெரிய மக்கள் கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் உண்டாக்கினோம் என்றால் எங்களுக்கு வேதம் சம்பூர்ணம் அடைந்ததை நினைவு கூறுவதற்காகத்தான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்றிற்கு ஹஜ்ரத் உமர் அவர்கள் விளக்கம் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். எனவே அற்புதமான மக்களே, அல்லாஹ் தஆலா தீனல் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறான். உலகத்தில் நடமாடக்கூடிய மற்றவர்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் மற்ற வேதக்காரர்களுக்கும் கிடைக்கவில்லை, மற்றவர்களுக்கும் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு சொந்தக்காரர்களாக ஆக நாம் முயற்சிப்போமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஆசையை நாம் பின்பற்றுவோமாக. கடைசி ஆசையை நம்முடைய வாழ்க்கையிலே வழிகாட்டுதலாக எடுத்துக் கொள்வோமாக என்று கூறி தினமணி செய்தியை ஒரு தடவை நினைவு செய்து பாருங்கள். இறுதி உரை என்று சொல்லிவிட்டு, மரங்கள் கடைசி சொட்டு ஈரம் இருக்கும் வரை அது மலர்கிறதே, அதுபோன்று கடைசி வரை பாதிரியை நினைப்போம், அவர் புகழை பாடுவோம் என்று சொல்றார்களே, அதுபோன்று நம்முடைய உயிரிலே கடைசி சொட்டு இருக்கும் வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடுவோம் என்று கூறி நிறைவேற்றுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على